சீக்கிரம் வந்ததுனால சரி பரவாயில்ல. கால விழாத குறையா கேட்டு சாரி சாரின்ட்டு அதுக்கெல்லாம் அழுதுதான் நான் சாரி சொன்னேன். இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மாட்டியா. ஒரு வாரம் தனியா இருந்து நான் நெக்ஸ்ட் மண்டே நான் வந்துடுறேன். இது ஒரு வாரமா? மாமா கோவம் வந்துருச்சு. ஆமா சும்மா இந்த மையா உட்கார சொல்லிட்டேன். வெறுப்பு ஏத்திட்டு வந்து வச்சியா. போடா நான் நிஜமா சொல்றேன். இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் போதும். அழ வச்சிரே எனக்கு ஹார்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபீல் ஆயிட்டேன் அவ்வளவுதான். ஃப்ரெண்டே லவ் பேட்ரி டீடப்ல அடாடாடாடாடாடா என்ன வடையா மசால் வடைதாயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன். என்ன பண்ணணுன்றதை யோசித்தேன். இப்போ அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். நான் ஆல்ரெடி எப்படியாவது இன்றைக்கி பண்ணிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டார். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போயிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து அவர் பண்ண அந்த 2 ப்ராங்க்லேயும் நான் அழ வச்சுட்டார் இல்லையா. ஸோ அழ வச்சதுனால நான் வந்து இப்படிலாம் கூட நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு நான் வந்து போகிறேன். நான் ஒரு வாரத்துக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராங்க் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப பேசுகிறேன் நான், ஏன்னா அவர் எப்போ ஒரு வருன்றது தெரியாது. நான் கேமராலாம் செட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் துணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். அவர் வரும்போது இது கிடையாது, இப்போ தான் அவசரமாக ஏதோ கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பேச ஆரம்பிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தண்ணி ஊற்றியாமா? ஏமா துணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கோம்? அது ஒரு விஷயமா தான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். மடிக்கிறதுக்கு உனக்கு வேற டைமே தெரியாதா? துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா துணி எடுத்து வச்சிருக்கேன். ஊருக்கா? நீ எனக்கு சொல்லவே இல்லை. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 2 தடவை நான் அழ வச்சுட்டேன். பிராங்க் பண்றேன் இது பண்றேன்னு அழ வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப காமெடி பண்ண உட்கார்ந்து பண்ணீங்க. நான் காமெடி பண்றேன் நிஜமா. நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன். நான் நிஜமா ஹர்ட் ஆயிட்டேன். நான் வந்து ஒரு வாரம் நான் இங்க இருக்க மாட்டேன். டேய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு நிஜமா, தெரியுமா? ஏன்டி சும்மா தாண்டி பண்ண பிராங்க் தான் அதான் பண்ணீங்க. ஆனா அழ வைக்கிற அளவுக்கு போக மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க எந்த ஊருக்கு போ மாமா கிட்ட போய் சொல்றீங்க? நான் போறேன். எந்த ஊருக்கு? எனக்கு நான் போக தான் இல்லதான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பட் என்ன பண்றது? டேய் ரொம்பலாம் இது பண்ணிட்டு இருக்காத. ஏந்திரு. எங்க போறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். எங்க போறேன்னு சொல்லணுமா உங்ககிட்ட? அங்க சொல்ல முடியாது. சொன்னா அங்கேயும் வந்து வருவேன். தொலைக்குட்டி நீனு சும்மாலாம் கதை விடாத. மாமா கிட்ட என்ன விட்டு எங்கடி போவ நீனு? விட்றாடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன விட்டு அங்க போடி நீனு? எனக்கு தெரியும்டி. சும்மா காமெடி பண்ணாத. நிஜமா தான். நான் பேக் எடுத்து வச்சிருக்கேன். அப்படி பாரு, உள்ள போய் பாரு. மேல இருந்து பேக் எதுக்கு நான் கீழ வைக்கணும்? சொல்லு. ஏன்டி? பாத்தியா? ஏய் சும்மா தானடி பண்றோம். விளையாட்டுக்கு தானடி பண்ண. கைய விடு. டேய் புடி. நான் நிஜமா தான் கிளம்ப போறேன். சாரி பாப்பா, நான் தான் சும்மா தானே விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனா அழ வைக்கிற அளவுக்கு போனல. எங்க போவீங்க? சும்மா இது பண்ணாத சொல்லிட்டேன். அழ வைக்கிற அளவுக்கு போனல. ஏய் கம்மன் இரு. நீங்க கிளம்ப போறேன். சீக்கிரம் வந்ததுனால சரி பரவாயில்ல. ஒத வாங்க போறப்பா நீ. வா. என்னதால இதுதான் வேணான்றது. இந்த மாதிரி பண்ணதுனால தான் அழ வைக்கிற அளவுக்கு போற. நீ இந்த அளவுக்கு பண்றல. ஊருக்கு கிளம்ப காலை உடைச்சிருவான் உங்களுக்கு. ஒரு வாரம் இரு. அப்பதான் உனக்கு ஏய் சொல்லு. போ. நான் மடி போட மாட்டேன். இந்த
ட்ரெஸ் இல்ல வேற ட்ரெஸ் எடுத்துப்பேன். நான் மடி கூட மாட்டேன். தள்ளுடா. சும்மா உட்கார்ந்துட்டு. ஏய் வாடி சும்மா தேவலாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் நான் சும்மா தானே விளையாட்டு தானடி பண்ணேன். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏய் நான் விளையாட்டு தானே அதான் உடனே அப்படி சாரி. ஏண்டி கால்ல விழாத குறையா கேட்டேனடி சாரி சாரின்ட்டு. சரிப்பா இப்போ கூட இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்டீங்கதான் ஆனா எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் வேலையில இருந்து வரும்போது இன்னும் சிரிச்சுக்கிட்டே தானடி இது பண்ணேன். வந்துச்சுன்னா சொன்னேன் இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ ஃபீல் ஏய் சொல்லிட்டே இருக்க நீ மடிச்சிட்டே இருக்க. ஏய் நம்ம எடுத்து வைக்கணும். எங்க எடுத்தாலும் கூட நீ சும்மா காமெடிலாம் பண்ணாதம்மா என்கிட்ட. சரி நான் காமெடி பண்றேன். பாப்பா என்ன விட்டு எங்கேயும் போகாதுல்ல. சரி நான் பேக் பண்ணிட்டு நான் போகும்போது நீ பாரு. ரொம்ப தெரியும்ல. இப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து அடிப்பி படிக்குதுன்னு வந்த தள்ளி விட்டல நீ என்ன? ஏய் அம்மா இது நான் கோவத்துல பண்ணமா. அம்மா அப்புறம் உட்கார. ட்ரெஸ் மேல உட்காராத உங்களுக்கு பிடிக்காதுல்ல. என்ன இப்போ? அம்மா நான் விளையாட்டு தானம்மா பேசினேன். என்ன விளையாட்டு பேசின? என்ன அழ வச்சுட்டு அவ்வளவு தூரம் தேடி ரெண்டு பிராங்க்ல அழ வச்சிட்டேன். லூசுத்தனமா பேசாத. நான் உன்ன கோஸ்ட் பிராங்க்குக்கு சரி அழுதாச்சு நான் பயன்படுத்திட்டேன் நான் ஒத்துக்கினேன். சரி நான் போன வாட்டி பண்ணதுக்கு நான் நீ ஒருத்தன் இப்படி நடந்துக்க மாட்டான்னு தெரியும். அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு யோசிக்க மாட்டியா? நீ மாறுன்னு வெங்காயம் மாதிரி அழுத நான் என்ன பண்ண முடியும்? நீ அப்படி பண்ணதை பார்த்து எனக்கு சும்மா ஹர்ட் ஆயிடுச்சு. உண்மையில தான் பண்றேன்னு நினைச்சுதான் அழுதேன் நானு. தெரிஞ்சதுக்குல நான் இவ்வளவு அழுகுறேன்ட்டு அந்த மாதிரி ஏன் பண்ணணும்? நீ அதுக்கெல்லாம் அழுதுதான் நான் சாரி சொன்னேன் நானு. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. நீ உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் உன்னை பிராங்க் பண்ணேன் லூசு பண்ணேன். அழிப்போ அழ வச்சுட்டேன்ல அழுதுட்டேன்ல. நல்ல சாரிலாம் எடுத்துட்டு போற. இதுக்கு தான் கோச்சிட்டு கிளம்புவாங்களா? எல்லாம் நல்ல சாரீஸ்லாம் இருக்கா? எடுத்து போடும்போது எடுத்து போட்டு நீ சிரிக்கிற எனக்கு தெரியும். நீ சும்மா தானே விளையாடுற. விளையாடணும். நான் தான் சொன்ன விளையாடுறதாவே இருக்கட்டும். எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் இல்ல. பட் எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பழைய சாரி தானே. நாளைக்கு நான் எனக்கு சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு தரேன் நீ அடி. நீயே செஞ்சு சாப்பிடு. அம்மா சும்மா எங்க யாரு இருக்கம்மா? நீ நான தவிர நீ ஊருக்கு போய் நான் என்னமா பண்ணுவேன்? போமா சேகரனை கூப்பிட்டுக்கோ. சேகரை கூப்பிட்டுவா. ஏய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவன் கூட ஜாலியா இருந்தா பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேல அவன் வீட்டுக்கு ஜாலியா தான் இருப்பீங்களா? ஜாலினா அந்த ஜாலி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்குவாரு பேச்சல். அம்மா என்ன விளையாட்டு பண்ணாதம்மா. நான் சொல்றேன் நீ நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் எப்படி என்ன விட்டு நீ ஊருக்கு போவா? சொல்றேன் என்ன விட்டு எப்படி ஊருக்கு போவ நீனு? என்ன சொன்ன முன்னாடி என்ன சொன்ன? எங்க போனாலும் நீ நானும் ஒண்ணா போலாம்ப்பா. அதான் சொன்னேன். இது பண்ணலாம்ப்பா. உன்னை கூட்டி போலாம் தான் நினைச்சேன். பட் எனக்கு வந்து ஹார்ட் ஆயிட்டேன். நான் வந்து ரொம்ப அழுவ வச்சுட்டு நீ என்ன. அதனால நான் கொஞ்ச நேரம் ஒரு வாரம் தனியா இருந்துட்டு நான் நெக்ஸ்ட் மண்டே நான் இங்க வந்துடுறேன். இது ஒரு வாரமா? மாமா கோவம் வந்துருச்சு. ஆமா சும்மா இந்த கதைலாம் அளக்காத சொல்லிட்டேன். நான் கதை அளக்குறேன்னா இல்லையா? நான் போகும்போது உனக்கு தெரிய போகுது. பேக பார்த்துட்டேன் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேல நம்மளோட நான் கிளம்பி போகும்போது தெரியும். ஏய் அது ஒரு பேக் அடி மேல அந்த புது பேக் எடுத்து. ஐயோ நான் அது சொல்லல. புது பேக் இல்ல அதெல்லாம் ஒரு பேக் ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏய் நான் சும்மா நீ என்ன விளையாட்டு தானே பண்ற. விளையாட்டு பண்ணும்போது ஏன் அப்படி பண்ற? கை விடுறா. கையை விடுறாங்க. ஏய் பேக் பிரச்சனையா தெரியுது உனக்கு இல்ல? ஏய் நான் சும்மா தான் வேற பேக் தானே மாத்திக்கிறேன். நான் ஊருக்கு போறது உனக்கு பிரச்சனையா தெரியல. பேக் இந்த பேக்னா அந்த பேக் என்னன்னு. ஏய் ஏண்டி போய் வெயில்ல போய் கஷ்டப்பட்டு வரவன இப்பெல்லாம் அடிக்கலாமா? சாரி அப்புறம் இவ்வளவு பாசம் இருக்குல வேற தெரியாம அடிச்சிட்டே அவ்வளவுதான். நவுரு கடுப்பேத்துறார் மயிலார். இந்த சாரி வேணாம்னு சொல்லிச்சு என் மாமா. அதனால இதை மச்சி உள்ள வச்சுட்டு நான் வேற எடுத்துட்டு மச்சிதான் வைக்க. காமெடி அடி பண்ற நீனு. நான் தெரியாம தாண்டி சொன்னேன். வேற முடிச்சிட்டு வர வேண்டிட்ட உட்காந்து நான் காமெடி பண்ண எனக்கு அவசியமா? வேற எப்போ காமெடி பண்ணுவாங்க? டயர்டா வந்துட்டு வாங்கிட்டு நான் காமெடி பண்ணோம். சாரி நல்லா தான் சொல்லிச்சு என் மாமா. ஏய் நல்லா இருக்கும் தாண்டி சொன்னேன். எடுத்துட்டு போலாம். எதுக்கு நல்ல சாரிலாம் எடுத்துட்டு போறாங்க? கோச்சிக்கு ஊருக்கு கிளம்பும் இப்படிதான் கிளம்புவானுங்களா? அப்படி இதெல்லாம் வேணா நார்மல் சாரி எடுத்துட்டு போலாம் போயிட்டு சொல்றேன். அப்பதானே மனசுல இருக்கு. அதுதான் நான் பண்ண போறேன். ஒரு வாரம் நான் கிளம்ப போறேன் அவ்வளவுதான். நீ என்ன விட்டு போக மாட்டேன்றதுல தானே எனக்கு தெரியும். நல்ல சாரி எல்லாம் எப்படி எடுத்துட்டு போவாங்க? கோச்சிட்டு போறதா இந்த சாரி தான் எடுத்துட்டு போவாங்கன்ற. அப்புறமாட்டா என்ன மனசு
மனசுல இருக்கு சொல்லு. என்ன எப்படியாவது போய் தொலை. ஏன்டி அப்படி எடுத்துக்கிற நீனு? என்ன விட்டு பாப்பா ஊருக்கு போகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கிளம்பும்போது பாப்பேன். கிளம்பு. நான் கிளம்புறேன். நான் கிளம்ப சொல்றேன். ஏய் சும்மா வெறுப்பு ஏதாவது சொல்லிட்டேன். எதுக்கு நான் என் துணியெல்லாம் மட்டும் எடுத்து மடிச்சு வைக்கணும்? அது மட்டும் சொல்லு. நீ துவைச்ச துணியா இருக்கும். இதெல்லாம் துவைச்சதா? நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னா அப்ப தெரியல உனக்கு. ஐயோ ஏய் லூஸ் தான அதான் சொல்றேன்ல. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எடுத்து மடிக்க? துவைச்ச துணிலாம் அங்க இருக்கு. அப்ப தெரியுதுல எதுக்குன்னு. ஏய் என்ன வெறுப்பு ஏத்திட்டீங்க? இல்ல நீ மட்டும் என்ன பிராங்க் பண்ணே? நான் கிளம்பி போட்டா? அது வந்து எப்படி சொல்றது, வீடியோக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்றது வந்து நம்ம ரெண்டு பேரும் பண்ண போது. பட் பிராங்க்குக்கு நீ பண்ண போறேன்றதே எனக்கே தெரியாது. அப்ப நீ அழ வைக்காம பாத்துக்கணும்ல. அழ வைக்கிற மாதிரி பாப்பாங்களா? ஏண்டி நீ வந்து சேலஞ்சோ இல்ல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல்ஸோ இல்ல கேம் சேலஞ்சோ பண்ணுவோம். அப்பா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நல்லா பண்ணோம் அப்படி சொல்றேன். சரி ஓகே. பிராங்குக்கு நம்ம வந்து எவ்வளவோ பிராங்க் பண்ணிருக்கோம். 3-4 பிராங்க் பண்ணிருக்கோம். அந்த பிராங்க்கு அழ வைக்கிற அளவுக்கு போகணும். என்ன பிராங்க் பண்றதுன்னு தெரியலடி. அதனாலதான் நான் போன வாட்டி அந்த மாதிரி பிராங்க் அது பண்ணி இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, இவன் ஏன் இப்படி பேசுறான்னு நீ சொல்லலாம்ல. அதை நிறுத்து போட்டு அப்புறம் நீ அடிக்கதானே செஞ்ச. அடிச்சேன், அதனால எனக்கு அழுக வந்துச்சு. அப்ப யார் தப்பு அழுதது? அழுதது யார் தப்பு? உண்மையா சொல்லு. நீ வந்து சொல்ற. வந்து சொல்றியா? இதெல்லாம் கிழியாது. கிழிற மாதிரி எடுத்து வச்சிருக்க. ஏன்டி ஊருக்கு புரியாத சேலை வியாபாரம் பண்ண புரியா? நீ இவ்வளவு தூக்கின்னு போற வாங்க போற ஒழுங்கு மாதிரி தான் இங்க வந்துட்டு சொல்லிட்டேன். ஏய் நான் கேட்பீங்க திருவிழா சொல்லிட்டேன். ஏய் சாரி பாப்பா, நான் சும்மா தானே வரலான்னு. ஊருக்கு போனா யாரும் எனக்கு சமைச்சு போடுவா? இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் சமைச்சு போட ஆளுன்றா நான் இங்கே இருக்கணும். 24 மணி நேரமே சமைச்சிட்டு நான் இங்கே உட்கார்ந்து இருக்கணும். ஏய் நமக்குன்னு யாரு இருக்கா? உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். வேற யாரு இருக்கா நமக்கு? ஏன் இப்படி பண்ற? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏண்டி ஏன் இப்படி பண்ற? அப்படிலாம் இப்போ நீ போக மாட்டே எனக்கு தெரியும். சும்மா என்ன விளையாடாத போ. பேக் பண்ணி போகும்போது எனக்கு தெரியும். நீ வைப்ப எனக்கு தெரியும். சும்மாலாம் விளையாடாத. பேக் நீ குடிச்ச பேக் சொல்லிட்டே எடுத்து வச்சிட்டேன். ட்ரெஸ் பாதி கொண்டு போய் அடிக்கிட்டேன். இன்னும் பாதி அடுக்கணும். ஒரு வாரத்துக்கு தேவையான நைட் ட்ரெஸ் காலையில போட்டுருக்கு எல்லாம் தேவையில்லை. அப்புறம் மேக்கப் செட்லாம் எடுத்து வச்சிட்டேன். எங்க போற? எங்க போறன்றான்? ஒழுங்கு மாத்தவா? என்னடா ஏய் என்னடி கோச்சிக்கிட்டு கிளம்புறன்ற? சிரிக்கிறேன்னா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா நீ? நீ பண்றத பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு. வருடி ஒருத்தவன் கடுப்புல அமைதியா உட்கார சொல்லிட்டேன். வெறுப்பேத்திட்டு வந்து வச்சுக்கேன். நான் நிஜமா சொல்றேன். இவ்வளவு நேரம் விளையாடுனதெல்லாம் போதும். நான் கிளம்புறதுக்கு தான் நிஜமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன உனக்கு ஏதாவது வச்சுனா என்ன சொல்லி கிளம்புற நீ? கிளம்ப போறேன். என்னத்துக்கு கிளம்புறேன்னு அப்புறம் இந்த பேர் உண்மையா நான் சீரியஸ் ஆயிடும் சொல்றேன். நான் கடுப்பேத்திட்டு இருந்தேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். இவ்வளவு நீ தான் விளையாடிட்டு இருக்க. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இப்ப என்னடி பண்ணிட்டாங்க உன்னை இப்படி கிளம்புற? என்ன அழ வச்சிட்டேன். நீ எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அழ வச்சிட்டாங்களா? என்ன சீரியஸா அழ வச்சாங்க? சும்மா பிராங்க் தான் பண்ணாங்க. எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. அதனால நான் கிளம்புறேன். அவ்வளவுதான். என்னத்த கிளம்புற? பேக் பண்ணனும். நவுடி தேவையில்லாம என்ன உண்மையிலே எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்க பாரு. கடுப்பேத்துறா. நான் ஒரு வாரம் போயிட்டு வரதானே சொல்றேன் நானு. ஏய் என்னடி விளையாடுறியா நீ? எனக்கு பாரா என்ன கடுப்பேத்திட்டு இருக்க பாரா நீனு. நான் வந்து Dress பேக் பண்ணனும். நான் எல்லாம் மடிச்சிட்டு நான் எடுத்து வைக்கறேன்ல. நான் நீ சொன்ன பேக்ல தான் நான் வந்து எடுத்துட்டு போறேன். சரியா? ஏய் என்னடி நீ என்ன பண்ண பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? சும்மா நான் விளையாடி போனதுக்கு நம்ம ஓவரா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. அழுதுட்டேன் நானே. எனக்கு ஹர்ட் உன்னை ஆயிடுச்சு. எவன்டி அழுத சொன்னது? அழ வச்சிட்டேன். எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபீல் ஆயிட்டேன். அவ்வளவுதான். ஃப்ரெண்டே லவ் மேட்ரே கீழ டப்ல சாப்தல கூட டப்ல சார். தப்பரு எங்க கொண்டு போய் விட்டணும் என்ன ஏதுன்னு எந்த பஸ் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டானா? எங்கன்னா கடத்தின்னு போயிடுவாங்கடி. தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதடி. அந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு வைக்கவே மாட்டேன் நான். பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன். எது சொன்னாலும் இது பண்றேன் நான். இதை பாரு சும்மா கடுப்பேத்திட்டு உட்காரு. ஐயா
உட்கார்ந்து சும்மா மாமா கோவம் வந்துருச்சு. இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேலை தான் எனக்கு வேணான்ற நானு. நீ பண்ணதான் எனக்கு கோவம் வருது போ, சொல்லிட்டு. போ. நான் கிளம்ப தான் போறேன் நான், அவ்வளவுதான். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். பண்ணுற இரு கிளம்பு. நான் கிளம்பாதான் நான் போறேன் நானு. ஒரு வாரம் நான் இங்க இருக்க மாட்டேன். உனக்கு சமைக்கிறதுக்கு இப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா உன் ஷேகர் நான் கூப்பிட்டு 2 பேரும் நல்லா தான் சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டு இருங்க. ஏடி என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்கடி நீ? பேசுறதுதான் காமெடியா இருக்கு, நான் சிரிக்கிறேன் தவிர்த்து. நானும் சேகர் இங்க சமைச்சு தின்றதுக்கு நான் இதுக்கடி உன்ன கல்யாணம் பண்ண? ஒரு வாரம் எனக்கு ரெஸ்ட் கிடையாதா? ஒரு வாரம் நான் இங்க வெளில போயிட்டு வரக்கூடாதா? ரெஸ்ட்னா பாய மூடி கம்மன் படு, நான் உனக்கு சமைச்சு ஒரு போறேன். வாரத்துக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு வாரம் நான் எதுவும் நீ செய்ய ஒண்ணும் மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் போ. அது நான் வந்த போய் பாத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நான் போயிட்டு வரதான் போறேன். பாரு கழுத்தை நெரிச்சு கொண்டு எங்க ஊருக்கு போறேன் வெங்காயம் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கியா, அப்பதான் உனக்கு சொல்லிட்டேன். நிச்சயமா தெரியும். சும்மா கழுத்து பிடிக்கிற வேலை வச்சுக்காது. நான் கிளம்பதான் போறேன். வலையில் ஏற்கனவே அன்னைக்கே உடஞ்சிச்சு, ஒழுங்கு மாதிரிதான் கம்மனு. அதெல்லாம் பண்றதுதான் எனக்கு கிரண உட்கார வச்சுனே இரு நீ. டைம் என்னன்னு பாரு. நீங்க ஊருக்கு வெங்காயம் கிளம்புறதுக்கு நாங்க டைம் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நல்லா நேரம் பார்த்தேன். உனக்கு கொண்டு போய் நான் விட சொல்ல நானு. அன்னைக்கு இப்படிதான் வலையில உடைச்சு கையை கீறி விட்ட. நீ என்ன ரொம்ப வர ஹார்ட் பண்ற. ஏய், என்னடி சிரிக்கிற அடிக்கிற? நீ எதுக்கு என்ன அடிக்கிற? நீ எனக்கு வலிக்குதுல. அன்னைக்கு இப்படிதான் பண்ண நீனு. அப்புறம் எனக்கு அழுக வரும். அன்னைக்கு சிரிச்சுதான் இருந்தேன் நான் அன்னைக்கு. சரி இன்னொரு தடவை அப்புறம் ஊருக்கு நீ திருப்பி அப்படியே பண்ணிட்டே இருந்தே எனக்கு அழுக வந்துச்சு. சரி இன்னொரு தடவை ஊருக்கு போறேன்னு சொல்லக்கூடாது சரியா? சாரி. நான் சொல்லுவேன். நான் போறேன். இந்த பாரு இங்க நமக்குள்ள எதனா பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ண நம்ம தான் இருக்கிறோம், வேற யாரும் இது கிடையாது. பஞ்சாயத்து பண்றதுக்கு நான் போறேன். நான் வந்து சண்டை கிண்டல்லாம் நான் சண்டை போட்டுட்டு நான் ஒன்றும் போகல. எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும். நான் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதனால நான் போறேன். இங்க பாரு நீ என்ன எங்கேயும் வெளில கூட்டு போக மாட்டே. எப்ப பார்த்தாலும் நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு வர, நான் பாட்டு வீட்டுக்கு போக மாட்டேன். என் கூட இருக்கிறத விட உனக்கு முன்னாடி மைண்ட் ரிலாக்ஸ், உனக்கு ஊருக்கு போயிருக்கிறதுக்கு. நான் போறேன். ஆ நீ என்ன பண்ணாலும் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன். அன்னைக்கு சும்மா தான் சொன்ன பெல்ட் எடுக்கட்டுமான்ட்டு, நீ உண்மையிலே பெல்ட் எடுத்துருவேன் சொல்லிட்டேன். நீ என்ன அடிச்சு கொடுமை பண்ணாலும் பரவாயில்ல. நான் துணி எடுத்து வச்சுட்டு இன்னும் பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண அவ்வளவுதான். பேக்கிங் முடிஞ்சிச்சு. ஊருக்கு கிளம்புறேன்னு என்கிட்ட இன்னொரு தடவை வாயில சொன்ன வச்சுக்கியா ஏன்டி நீ உன்னை பார்த்தா சீரியஸா பேசுறமே தெரியல. நான் அடிக்கிறதுக்கு சிரிக்கிறேன் நீனு. சண்டை போட்டு நான் கிளம்பணுமா? நான் வந்து சண்டை போட்டு கிளம்பணும்னு நான் நினைக்கல. நான் பாட்டுக்கு நான் கிளம்பி நான் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஊருக்கு கிளம்புறது சண்டை போடுறதுக்கு கிளம்புறது தான். புதுசா இல்லாம நீ ஊருக்கு போனா நிஜமா சண்டை போட்டு நான் கிளம்பணுமா? எனக்கு சண்டை போடுற ஐடியால தனியா ஊருக்கு போனா என்ன நினைப்பாங்க? ஐடியாவும் எனக்கு இல்ல. நான் ரிலாக்ஸா இருந்துட்டு வரணும் கிளம்புறேன். பல்ல கடிக்கிற இப்பதான் நான் அடிச்சுனே இருக்கிற நீ. பல்ல கடிக்கிறவெல்லாம் என்ன வச்சுனா நான் அடிச்சுனே இருக்கிற நீ. அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். எழுந்து போயிடுற நானே சொல்லி கொஞ்சம் வலிக்குது. நீ சொல்லி என்ன கொஞ்சம் கட்டனா கொஞ்சம் முறியே இருக்கீங்க. உட்காரு. கையெடு. ஏய் ஒழுங்கா வந்து உட்காரு. நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க நீனு. அங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னு வச்சுக்க கையை உடைச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். கத்தத்தை எல்லாருக்கும் தெரியணுமா? இப்போ அந்த அளவுக்கு நீ என்ன வெறுப்பேத்துற நீனு. தண்ணி பாட்டில் தண்ணி வேற ஊத்தணும். என்ன அடிக்கிற வேலையெல்லாம் பிச்சுக்காதே, அடிச்சுவேன். இந்த ரீசனுக்காக நீ ஊருக்கு போக மாட்டே. உண்மையை சொல்லு. இன்னத்துக்கு நீ போய் அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த ரீசனுக்காக ஊருக்கு போக மாட்டேன்ற. ஊருக்கே விட்டு போக மாட்டேன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்றேன். கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் தான் அது. 2.5 years ஆகுது. எங்க நான் போயிருக்கேன் நானு? ஒரு சுகத்துல கூட கிடையாது. ஒரு வாரம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அரைஞ்சிருவோமா சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னா. தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கணும்டா எனக்கு. உட்கார், நான் பேசி தானே இருக்கேன். டிவி பார்த்து பாரு ஓடிட்டு. அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகணும். தலை வாரணும், கிளம்பணும். ஊருக்கு கிளம்பு. திரும்பி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். கிளம்பு. சத்தியமா நான் இருக்க மாட்டேன். நீ கிளம்பு. நீ கிளம்பு. எங்கடா போவ?
இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ உலகேஸ்ல உள்ள போயிருவடா. கைய உடைச்சிருவேன். நீ அப்ப நீ கைய என்ன அடிக்கிற? போறனல்ல கிளம்பு. ஊருக்கு போனா அவன் அடிக்கலாமா? கிளம்பு. ஊருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லு. நீ அப்புறம் என்ன பண்ணிக்க? நான் அதுவுமே சொல்லல. எங்க போவ நீ? நான் ஏன் வெங்காயம் வெள்ளம் போட்டு நீ கிளம்புறதுக்கு ஒரு இடம் நான் கிளம்புறதுக்கு ஒரு இடம் இருக்காதா? நான் போய் தெருவில் கூட படுப்பேன். அதான் சொல்றேன், கடையில ஒரு கடை வெளியே வாசல்ல படுப்பேன். கிளம்புறதுக்கு ஒரு ஊர் இருக்குமா? எங்களுக்கு கிளம்புறதுக்கு ஒரு ஊர் இருக்கா? ஏய் ஒழுங்கா வந்து உட்காரு. இங்க பாருன்னு என்னதான் பண்றது? எனக்கு கட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப டேய் வெளியே கத்துறதா ரூம் மட்டும் உள்ள வா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இப்ப நான் உண்மையிலே சொல்றேன். நீ உதப்பர் அதான் சொல்றேன். நீ எதனா பண்ண அதை விட 3 மடங்கு எனக்கு பண்ண தெரியும். சொல்லிட்டேன். ஊருக்கு போனா நான் ஆரம்பிக்கிறது நீனு. அதை நான் சொன்ன நீ என்ன இது பண்ணுவியா? அதை நீ ப்ளேம் பண்ணுவியா? நீ உட்காந்து பேசுறீங்கன்னா என்னமோ டிங்கி டிங்கி டிங்கின்னு போய் நிக்கிற. கோவம் வரும். 2 பிரச்சனை தெரியும். கோவம் வரும். அடிக்க மாட்டேன் தைரியம் தானே. அன்னைக்கு சும்மா நான் பிராங்க் பண்ணும்போது தொட்டதுக்கே அந்த கத்து கத்தனேன். போன வாட்டி சும்மா பிராங்க் பண்ணதுக்கு. பாரு டென்ஷன் ஏத்திட்டு இருக்காது. நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். நான் டிசைட் பண்ணியாச்சு. மௌம் கழுவியாச்சு. தலை வர நான் கிளம்ப போறேன். அவ்வளவுதான். பாத்தல பேக்கிங் முடிச்சிட்டேன். பாத்தல இன்னொரு உனக்கு கிளம்புறேன்ற வா. இன்னும் உனக்கு கிளம்புறேன். ஊரை விட்டு போறோம். ஊருக்கு போறோம். ஊருக்கு போறீங்கன்னா உனக்கு ஏன் அப்ப நீ எனக்கு பிராங்க் பண்ணியா? நான் கிளம்பி போட்டோமா ஊருக்கு? வேற ஏதோ ரீசன் சொல்லி இது பண்ணணும். முந்தையெல்லாம் வேற எதுனா காரணம் சொல்லி சண்டை போடுவீங்க பொண்டாட்டிங்களா? இப்ப என்னன்னா உட்காந்து எல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கதை. ஆமா நாங்க என்ன எந்த குடும்பத்தையும் நாங்க பார்க்கவே இல்லையா? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஏய் சும்மா வளர்றியா என்கிட்ட? சரி நான் அழ வச்சதுக்கு சாரி. ஏய் நான் சும்மா கோவத்துல வளர்ந்தேன். சரி சாரி. அடிக்கிற அளவுக்கு போனது விளையாடுதா? எங்க அடிக்கிறோம்? இப்ப அடிக்க வந்தா அடிச்சு வாயில அடிச்சு திட்டுற உட்காந்து எங்கயா போவீங்க? எங்க போவீங்க? குழந்தைங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணா வாயில அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நீ என்கிட்ட அடி வாங்கினது இல்ல. என்ன அடிக்க வச்சு அதை உண்மையை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணா உண்மையிலே நான் காலை உடச்சிருவேன். சொல்லிட்டேன் உனக்கு. பாருங்க 4 பேர் எதனா சொன்னாலும் பரவாயில்ல. அவளை இன்னைக்கு அடிக்கிற அடி நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு நீ பாரு. நீ எதனா நீ இந்த கிளம்பி பாரு. உனக்கு அவ்வளவுதான். நானும் இப்பவே தலையை வரல ஒண்ணு வரல. இப்பவே பேக் தூக்கிட்டு நான் வரேன். என்ன பண்றேன் நானும் பாருங்க. கரெக்டியா? அங்க பாரு. அங்க பாரு. நான் இப்ப களைச்சு போட்டுருவேன் எல்லாத்தையும். திருப்பி எடுத்து வைப்பேன். நீ பாரு. நீ இப்ப நைட்டு 12 மணி வரைக்கும் எடுத்து வச்சா நான் 12 மணி களைச்சு தான் இருப்பேன். நான் களைச்சு தாண்டி வைப்பேன் நானு. நீ எப்ப அடிக்கின்னு போறியோ நீ 3 வருஷம் ஆனாலும் சரி ஊருக்கு கிளம்ப முடியாது. அந்த அளவுக்கு களைச்சு விட்டுனே தான் இருப்பேன். ஏய் யாண்டி இப்படி பண்ற? சாரி கேட்க தாண்டி மனுஷன். யாண்டி இப்படி பண்ற? சும்மா தானே விளையாட்டு குழுக்கெல்லாம் பண்ணாத. நீ என்ன கடுப்பு வைக்கிறதுக்காக நீங்க நான் விளையாடி தானடி பண்ணேன். சும்மா எனக்கு கத்த வச்சுட்டு இருக்காது. தலை வலிக்குது எனக்கு. மைண்ட்ல ப்ரெஷர் ஏறுதுடி எனக்கு. என்ன சும்மா சும்மா எங்க அங்கெல்லாம் தெரியுது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்க
வச்சிருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் a prank. prank பண்றதுக்கு உனக்கு எப்போ பாரு நான் சும்மா தானே வெறுப்பேத்தணும்னா அதுதான் நானும் வெறுப்பேன். நீ மட்டும் வெறுப்பேத்தி அழ வச்சல. அதுதான் நான் ஒரு சொட்டு கண்ணீர் வருதா உனக்கு கண்ணுக்குள்ள இருந்து? நான் எங்க இப்படி அழுவணும் முன்ன வெளியே போகட்டாதானே வெளியே போகட்டாதானே தப்பாண்டீங்க. அடி கட்டில நீதான் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட கூடாது. வெள்ள எடுத்துட்டு போயிடு. என்னடா தேவ? சொல்ல முடியாதுடா. நீ உள்ள போடா. நான் நிப்பாட்டிட்டு வரேன்டா. பாரு நீ வந்து நான் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கவே மாட்டேன். எங்க கேமரா இருக்கு நீ சொல்லிடுவே. நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் போல நான் இருக்கவே மாட்டேன். நான் மாமா கோவம் வந்துருச்சு. சத்தியமா நான் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. டேய் என்ன விடு நான் கிளம்புறேன். வெங்காயத்துல பிராங்க் பண்றப்ப வெங்காயத்துல நான் பிராங்க் பண்ணலையே. பாரு எது எதுல பண்ணணும்ன்றது ஒரு விவஸ்தை இருக்கு. ரொம்ப பண்ணிட்டுக்கிற நான் வேஸ்ட் அவுத்து விட்டுரு அதுலயும் பிராங்க்ல காட்டு நல்லா பண்றாங்க பிராங்க். உன ஒரு 10 பேரை கூட சேர்ந்து பாருங்க. அமுக்கு டுமுகள் அமால் டுமால் முகுடு பாட்டு முகுடு பாட்டு அமுக்கு டுமுகள் அமால் டுமால் டம்பா டம்பா அமுக்கு டுமுகள் அமால் டுமால் முகுடு பாட்டு முகுடு பாட்டு